இந்திய தூதரகத்தின் ஆதரவில் பிரம்மாண்ட இரத்த தான முகாம் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டிலும் இந்திய தூதரகத்தின் மேலான ஆதரவிலும் ஒரு பிரம்மாண்ட இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்ற போதிலும், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கி மற்ற மாநிலங்களை காட்டிலும் அதிக எண்ணிக்கையிலான பங்களிப்பை தந்தனர். இந்த மாபெரும் முகாமை இந்திய தூதர் டாக்டர் சுஹைல் அஜாஸ்கான் தொடங்கி வைத்தார். சுகாதார அமைச்சகத்தைச் சேர்ந்த திரு காலித் அவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்து வழங்கினார். இந்த முகாமிற்காக சுகாதார அமைச்சகத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு தங்களது ஒத்துழைப்பை வழங்கினர். காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 6 மணி வரை இடைவிடாமல் நடைபெற்றது. இரத்த தானம் செய்தவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒருமுறை குலுக்கல் முறையில் லக்கி பிரைஸ் அறிவிக்கப்பட்டு பலருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 600க்கும் அதிகமானோர் இந்த முகாமில் இரத்த தானம் செய்ய வந்திருந்தனர். இருந்தாலும் மாலை 6 மணிக்கு பிறகு இரத்த தானம் செய்ய முடியாமல் போனதால் மீதமுள்ளவர்கள் திரும்பி சென்றனர். தமிழ்நாடு சார்பாக திரு இம்தியாஸ் மற்றும் திரு சலீம் அவர்கள் ஒருங்கிணைப்பு பணியில் முழுமையாக ஈடுபட்டிருந்தனர். முகாமின் ஒரு பகுதியாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு தன்னார்வலர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டனர். இந்திய தூதரகம் மற்றும் இந்திய அமைப்புகளின் இந்த ஒருங்கிணைந்த முயற்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.